மசாலா பொரி. அந்த மசாலா பொரிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பொரி செய்ய தேவையான பொருட்கள்: பொரி 2 கப், பூண்டு 8 பல் நசுக்கி கொள்ளவும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மோர் மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, வேர்க்கடலை வறுத்தது 1/4 கப், உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலா பொரியில் விதவிதமாக பொரி விற்குது. நம்ம விதவிதமாக பண்ணுறதும் உண்டு. மிக்சரில் கலந்து பண்ணலாம். அடுத்தது வெறும் ஓம் பொடி இதையும் போட்டு மற்ற மசாலாக்கள் போட்டு பண்ணலாம். இதில் கரம் மசாலா அந்த மாதிரி விஷயங்கள் சீரகத்தூள்லாம் கலந்து பண்ணலாம். பட் எதுவும் இல்லாமல் இது இன்றைக்கி நான் சிம்பிளாக, ஆனால் தேங்காய் எண்ணெயும் பூண்டும் இதுக்கு முக்கியம். பூண்டு பிடிக்காதவங்க அந்த பூண்டை ஒதுக்கிடலாம். ஆனால் பூண்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவரே தனி. அந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஃப்ளேவர். அதனால தான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அளந்து எடுத்திருக்க பொரியை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு பொரியை அதை இதில் தூவிடுங்க. அதுக்கப்புறம் காரம் எப்போ நான் சொல்கிறேன்னா அவரவர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட போகிறேன் இதில். அவ்வளோதான். மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இதில். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள். பொரியில் எப்பவும் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இதோட தேங்காய் எண்ணெய் இதை நல்லா பெசரிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி பரவலாக எல்லாத்துலேயும் அந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் வந்துடணும், உப்பும் வந்துடணும். சரி, தேங்காய் எண்ணெய் இல்லாமல் வேறு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அலர்ஜி, எங்களுக்கு அந்த வாசனையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம வந்து அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரியும் நீங்கள் கலந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஏன்னா அது வந்து மறுக்க முடியாது. பட் அந்த எண்ணெயை நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டும் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை. பட் ரொம்ப பேருக்கு பூண்டு பிடிக்காது. பூண்டு பிடிக்காதவங்களுக்கு அதை பூண்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இனி இதை தாளிக்க வேண்டியது தான். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அது ரெடியாக கலந்து வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இதில் வந்து எண்ணெய், திரும்ப கொஞ்சம் எண்ணெய் இதில். இதுக்கு மோர் மிளகா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் மிளகா சில நேரங்களில் எல்லார் வீட்லேயுமே ஸ்டாக் இருக்குன்னு சொல்ல முடியாது. கடையில் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் உப்பு ஜாஸ்தி இருக்கும் கடையில் வாங்கி பண்ணும்போது. அதனால அந்த உப்போட அளவை குறைச்சிக்கிட்டு இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வறுத்துட்டு நான் அப்படியே தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வறுத்துட்டு அப்படியே போட்டுருவோம். ஒருவேளை நீங்கள் வந்து நல்லா அதோட பைண்டாக இருக்கணும்னா அதை வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா கையில் நுணுக்கி விட்டுட்டு இதோட கலந்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் மோர் மிளகாய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சி இருக்குது. அதில் மோர் மிளகாயை போடுறேன். ஆனால் மோர் மிளகாய் நல்லா கருப்பாக வறுபடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த நிறம் மாறி வறுபடணும். இந்த காம்பு இருந்ததுனாலும் அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா அதனால் நல்ல உப்பு ஊறி போய் நல்லா இருக்கும். அதனால் எடுக்க வேண்டாம். நல்ல கருப்பு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு மோர் மிளகா தான் நம்ம அதில் போட்டு நிறம் மாற 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 நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்ல கருப்பாக வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ பூண்டு, இந்த பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்திங்கன்னா தான் சரியாக வரும். பூண்டு நல்லா வறுபடணும். பூண்டு நல்லா வறுபட்டால் தான் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் பொரி நமுத்து போகாமல் இருக்கும். பூண்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுபட்டுறணும். நசுக்கி வச்சுருங்க நல்லா. ஆனால் தோலோடு வச்சுக்கங்க. அந்த தோலோடு வறுபடும் போது தான் வாசனை நல்லாயிருக்கும். இது எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு வச்சுட்டு இது எனக்கே இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏதாவது டிவி பார்க்கும்போது, புஸ்தகம் படிக்கும்போது அப்போல்லாம் இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சு நிம்மதியாக சாப்பிட்டுடுவேன். இது சாப்பிட்டா பசியும் வேறு இருக்காது எனக்கு. ஸோ இது நல்லாவே இருக்கும். இந்த நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை
இந்த சூட்டுக்கு இன்னும் மேலும் நிறம் மாறி அப்படியே வதுவாய் நிற்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதில் வேர்க்கடலை, அதோட பொட்டுக்கடலை, இந்த உடச்ச கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை, அவ்வளோதான். இப்போ இது அப்படியே அந்த பொரி வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டு ஒன்றா கலக்க வேண்டியது தான். பெரிய கடாயாக வச்சுருந்தீங்கன்னா இதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். பட் நம்மக்கிட்ட இன்றைக்கி சின்ன கடாய் இருக்கிறதுனால இதை தூக்கி நான் இதோட கொட்டி கலந்துக்கினேன். பட் ரெண்டுமே அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்னென்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். இப்போ இதில் கொட்டிடலாம் அப்படியே. இப்போ இதில் இருக்கிற மிளகா இருக்கு இல்லையா, அது லேசாக, ஏன்னா உப்பு ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குதுல, அதனால் கொஞ்சம் இந்த மிளகாயை மட்டும் லேசாக உடச்சி விடுங்க. கொஞ்சம் ஏன்னா பரவலாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த பொரி டப்பாவில் கீழே எல்லாத்தோட தூளும் கொஞ்சம் இருக்கும். செம்ம டேஸ்டியாக, அதுதான் நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்துருக்கும் அப்படியே. அவ்வளோதான். இனி இது நல்லா கலந்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு விட்டுடுங்க. அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சால் இதோட சேர்ந்துடும். சாப்பிட்றதுக்கும் முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. ஒவ்வொருத்தனையும் சாப்பிடும்போது லேசாக ஒரு குலுக்கி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா சில நேரம் அந்த பொட்டுக்கடலையெல்லாம் கீழே நிற்கும். அதெல்லாம் வந்து கலந்துக்கும். நம்ம எடுக்கும்போதும் சாப்பிடும்போதும் கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் கலந்து ரெடியாக வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஈரத்தன்மை இல்லாமல் வறுத்துக்கணும். அது கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து பொரிய இன்னும் கொஞ்ச நாள் விஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு 10-15 நாள் நல்லா முறுமுறுப்பாக வச்சுக்கணும். முறுமுறுப்பாக இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு ஒரு 5-6 நாள் ஆகிடும், லேசாக நமத்து போன மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கிற பொரி கூட நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். ஸோ நம்ம தாளித்து விட்ருக்கோம் இல்லையா, அப்போ அந்த பொரியை தூக்கி கொட்டி அதோடையே அடுப்பில் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கிளறி பாருங்கள். அந்த நமத்து போனதெல்லாம் திரும்ப வந்து உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாகிடும். சில நேரங்கள் நானே இந்த மாதிரி கிளறி வச்சதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது சாப்பிட்டு சில நேரம் டப்பாவை திறந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது அது அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலோ இல்லை திறந்து சாப்பிடும்போது அதில் படுற காற்றுனாலேயோ சில நேரங்களில் நமுத்து போயிடும். இந்த மாதிரி இருக்கிற பொரியவே, கலந்த பொரியவே நான் அடுப்பில் வச்சு லேசாக ஒரு சூடு பண்ணேன்னா திருப்பி அந்த முறுமுறுப்பு வந்துடும். ஸோ இது எல்லா விதத்துலையும் சௌகரியமாக இருக்கும். கிளறிட்டோம் இல்லையா, இப்போ ரெடியாக இருக்குது. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.